தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கத்துக்கள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஸ்டே ஸ்ட்ராங், நிலைத்திருங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் தேவன் கொடுத்த ஊழியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்துல கடைசி வரை நிலை நிற்பாங்களா என்று சொல்லி அநேகர் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா ஊழியத்துல பாடுகள், கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் வந்தவன ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதான் கலப்பையில கையை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்காது இருக்க கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலே நிலைத்திருக்கணும். பிரியமானவர்களே, கஷ்டங்கள் வரும், ஆனாலும் ஆண்டவருக்காக நிலைத்திருக்கும் போது அதுல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது தனி. அதுல நிலைத்திருக்கணும். கனி கொடுப்பதிலே நிலைத்திருக்கணும். கனினா சாதாரணமா கனி கொடுக்க முடியாது. ஒரு மரம் வரணும்னா அது விதைக்கணும், அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதுக்கு உரம் போடணும். அந்த விதை அது மேல எழும்புவது வரைக்கும் அதுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது காய் காய்க்கணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும், இலை உதிரணும். அதான் கனி கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் முடிவு புரிந்தும் நிலைத்திருக்க வேண்டும். பிரசங்கி 7:8 சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது. கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 6:32 உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார். இரண்டாவது உத்தமத்துல நிலைத்திருக்கணும். யோபு உத்தமத்துல நிலைத்திருந்தான். யோபு 2:9-10 வசனங்கள்ல, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பற்றி நாம் தீமையை பெற வேண்டாமா என்றார். அவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருந்தான். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளையும் தலைவனத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேல் ஜெபிப்பதில் உண்மையாய் இருந்தான். உத்தமத்திலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாய் இருக்கணும். பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். அரசாங்கத்துல வேலை செய்றீங்கன்னா அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும். எஜமானுக்கு வேலைக்காரன் உண்மையா இருக்கணும். தானியேல் ஜெபிப்பதில் உண்மையாய் இருந்தான். தானியேல் 6:10 தானியேல் வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-15 வசனங்கள்ல, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட என்று உன் பேரிலே எனக்கு குறை வேண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதத்தை கைக்கொள்ளுவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இன்னைக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் இருந்த பக்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வாலிப வயசுல நல்ல பக்தியா இருப்பாங்க, நல்ல ஜெபித்திருப்பாங்க, நல்ல பாஸ்டிங் போட்டு ஜெபித்திருப்பாங்க, நல்ல ஆலயத்துக்கு போவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பிரேயர் பண்ணுவாங்க, வல்லமையா இருப்பாங்க. ஆனா இப்போ கல்யாணம் ஆன பிறகு அந்த பக்தி எங்க போச்சு? அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்க போச்சு? அதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 காரியத்தை உங்களிடத்துல சொன்னேன். எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்? சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டும், ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பதில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.